என்னதான் அன்பாக பழகினாலும் பழகாமலேயே இருந்திருக்கலாமோ என்று நினைக்க வைத்து விடுகிறது சில உறவுகள் தரும் வழிகள். இனி யாருடைய அன்புக்காகவும் ஏங்கவும் கூடாது, எந்த சூழலிலும் யாரையும் எதிர்பார்க்கவும் கூடாது என்ற முடிவுக்கு வந்து விடுகிறது காயப்பட்ட மனம். இன்று உனக்காக அதிக நேரத்தை ஒதுக்குகிறார்கள் என்று மகிழ்ச்சியில் திளைக்காதே. நாளைக்கு உன்னையே ஒதுக்கி விடுவார்கள், அதையும் ஏற்றுக்கொள்ள தயாராக இரு. ஆரம்பத்தில் தாமாகவே வந்து பேசி பழகி நமக்காக பல மணி நேரம் ஒதுக்கியவர்கள் கொஞ்ச நாட்களுக்கு பிறகு நாமாக பேச வேண்டும் என்று கெஞ்சும் போது நம்மையே வேண்டாம் என்று ஒதுக்குகிறார்கள். எல்லா நேரத்திலும் நமக்கு பிடித்தவர்கள் ஒரே மாதிரி இருக்க மாட்டார்கள் என்ற உண்மையை மட்டும் எத்தனை முறை அடிபட்டாலும் புரிந்து கொள்ள மறுக்கிறது மனம். யாரை நாம் அதிகம் நேசிக்கின்றோமோ அவர்களால் தான் நாம் அதிகம் காயப்படுகிறோம். எப்போதும் கூடவே இருப்பதாக சொல்பவர்கள்தான் முதலில் நம்மை விட்டு பிரிந்து செல்கிறார்கள். தனிமையில் அழுகை, காரணம் தெரியாத சோகம், யாராவது நலமா என்று கேட்டால் கூட கொட்டுவதற்கு தயாராக இருக்கும் கண்ணீர், சொல்லவும் முடியாமல் சொல்லவும் தெரியாமல் மனதில் இருக்கும் பல வழிகள், இவைகளை சுமந்து கொண்டு கடக்கவும் முடியாமல் மறக்கவும் முடியாமல் நின்ற இடத்திலேயே சென்று கொண்டுள்ளது இங்கு பலரது வாழ்க்கை. எப்போதும் சிந்தித்து செயல்படுங்கள், இல்லையென்றால் சிரிப்பை தொலைத்துவிட்டு வழிகளோடு வாழ வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுவீர்கள். ஒருவரை பல வார்த்தைகளால் காயப்படுத்திவிட்டு ஒரே ஒரு வார்த்தையால் மருந்து போட்டு ஆற்றிவிட முடியும் என்று நினைக்கிறார்கள். உங்களை யாராவது நிராகரித்தால் கவலை கொள்ளாதீர்கள். பெரும்பாலான மக்கள் விலையுயர்ந்தவற்றைத்தான் வாங்க இயலாமல் நிராகரிப்பார்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். உன் துன்பத்தில் தோள் கொடுக்காத எந்த உறவும் உன் இன்பத்திலும் தேவையே இல்லை என்பதை புரிந்து கொள்ளுங்கள். துன்பத்தில் இருக்கின்றோம் என்று தெரிந்து தேடி வந்து ஆறுதலான வார்த்தைகளையாவது சொல்லும் அன்பை தேடுங்கள். அதுவே கடைசி வரை நீடிக்கும். தேவைக்காக மட்டுமே உங்களை தேடும் யாரும் உங்களுக்கு தேவையே இல்லை என்பதை உணருங்கள். இல்லை என்றால் கடைசி வரை காயப்பட்டு கொண்டே இருப்பீர்கள். எவர் ஒருவரிடம் புரிதலும் நிதானமும் இல்லையோ அவருடன் சேர்ந்து பயணிக்கும் அத்தனை பேருக்கும் வாழ்வில் நிம்மதி இருக்காது என்பதே உண்மை. எல்லோரிடமும் அன்பாக இருங்கள், அதில் தவறேதும் இல்லை. ஆனால் யாருடைய அன்புக்கும் அடிமையாய் இருந்து விடாதீர்கள். பிறகு அந்த அடிமைத்தனத்திலிருந்து நீங்களே நினைத்தாலும் வெளியே வர முடியாது. ஒரு காலகட்டத்திற்கு பிறகு நாம் கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கும்போதுதான் தெரிகிறது நம்மை எல்லோரும் உபயோகப்படுத்தி கொண்டார்களே தவிர நமக்கு யாரும் உதவியாக இல்லை என்று. தேடி தேடி போய் யாருக்கும் அன்பை வாரி வழங்காதீர்கள். பிறகு அவர்களிடத்தில் உங்களுக்கான மதிப்பு குறைந்து கொண்டே போய்விடும். வாழ்வில் எதையும் தேடி போகாதே. உனக்கு தகுதி இருந்தால் அதுவே உன்னை தேடி வரும். நீயாக தேடிப்போய் கொடுக்கும் எது ஒன்றும் உன்னை விரைவில் உதாசீனப்படுத்திவிடும். உங்களின் உண்மையான அன்பை யாராவது சந்தேகப்பட்டால் அவர்களிடம் வார்த்தைகளால் நிரூபிக்க முயற்சி செய்யாதீர்கள். மௌனத்தால் தண்டனை கொடுத்துவிட்டு விலகிச் செல்லுங்கள். அன்பு காட்டி ஒருவரின் ஆசையை தூண்டிவிட்டு பின்பு அவரை அவதிப்பட வைக்காதீர்கள். உங்களால் காயப்பட்டு நிற்பவரின் வேதனை உங்களை என்றேனும் ஒரு நாள் வதைக்கும் என்பதை நினைவில் வையுங்கள். இங்கு ஏமாற்றங்களை சுமந்து கொண்டு வாழ்வதை விட எதிர்பார்ப்புகளை குறைத்து கொண்டு வாழ்வதுதான் சிறந்தது. நெருக்கமான உறவு உங்களை விட்டு விலகிவிட்டால் வாழ்க்கையே முடிந்துவிட்டது என்று நினைத்து விடாதீர்கள். சிலருக்கு அங்குதான் தெளிவான வாழ்க்கையே ஆரம்பிக்கிறது. நமக்கானது எதுவும் நம்மை விட்டு ஒருபோதும் பிரிந்து செல்வதில்லை. நம்மை விட்டு பிரிந்து சென்றால் அது நமக்கானது இல்லை என்பதை புரிந்து கொள்ளுங்கள். நீ யாருக்காக உருகி உருகி வாழ்கிறாயோ அவர்கள்தான் சில சமயங்களில் உன்னை வேறு யாரோ ஒருவருக்காக உதாசீனம் செய்து விடுகிறார்கள். இரக்க மனம் கொண்டவர்களை கூட இரும்பாக்கி பார்க்கிறது சிலரின் சுயநலமான சிந்தனைகளும் நடத்தைகளும். எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் பழகவும் வாழவும் கற்றுக்கொள்ளுங்கள். இங்கு எல்லோரும் எல்லா நேரங்களிலும் ஒரே மாதிரி இருப்பதில்லை. மனம் சற்று அதிகமாகவே காயப்படுகிறது. நாம் அன்பாய் நேசித்தவர்கள் நம்மை அலட்சியம் செய்யும் போது. வேதனைகளும் சோதனைகளும் நமக்கு வருவதே நம்மை சுற்றியுள்ள மனிதர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை நாம் அடையாளம் கண்டுகொள்ளத்தான். யாரிடமும் உன் ரகசியங்களை பகிர்ந்து கொள்ளாதே. நீ யாரிடம் உன் ரகசியங்களை சொல்கிறாயோ அவரிடம் உன் சுதந்திரத்தை இழப்பாய். ஓயாமல் பேசிக்கொண்டே இருப்பவரையும் ஒரு வார்த்தை கூட பேசவிடாமல் மன அழுத்தம் கொண்டவராய் மாற்றி விடுகிறது சிலரின் வார்த்தைகளும் நடத்தைகளும். வாழ்க்கையின் யதார்த்தங்கள் புரிய வரும்போது புன்னகைகள் கூட மௌனத்திற்குள் ஒளிந்து கொள்கிறது. சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள 1000 உறவுகள் இருந்தாலும் பணம் என்னும் ஒன்று நம் கையில் இருந்தால்தான் அந்த 1000 உறவுகளும் நம்மை மதிக்கும் என்பதே யதார்த்தம். நட்பாக இருந்தாலும் சரி, உறவாக இருந்தாலும் சரி, 4 அடி தள்ளியே நில்லுங்கள்.
போதிய இடைவெளி உள்ள உறவே இறுதி வரை விலகாமல் தொடர்ந்து வரும். வாழ்க்கையில் நாம் மகிழ்ச்சியாக இருப்பதற்காகத்தான் பணத்தையும் செல்வத்தையும் தேடி அலைகின்றோம். ஆனால் நம்மில் பல பேர் மகிழ்ச்சியை தொலைத்துவிட்டுத்தான் பணத்தையும் செல்வத்தையும் தேடிக்கொண்டிருக்கிறார்கள். உன்னை குறை சொல்பவர்களுக்கு விளக்கம் சொல்லி உன் நேரத்தை வீணடிக்காமல் அவரவர் மனம் போல் எப்படி வேண்டுமானாலும் நினைத்து கொள்ளட்டும் என்று சிரித்துக்கொண்டே நகர்ந்து விடுவதுதான் நல்லது. நான் இல்லாமல் போகும்போதுதான் என்னுடைய அருமை உனக்கு புரியும் என்று சொல்பவர்களின் வார்த்தைகளில் ஏகப்பட்ட ஏமாற்றங்களும் பல எதிர்பார்ப்புகளின் நிராகரிப்புகளும் தான் இருக்கும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். உள்ளம் மலராக இருந்தால் அவர்களின் மொழியில் நல்ல மனம் இருக்கும். தீய சொற்களை பேசுபவர்களிடமிருந்து சற்று விலகியே இருங்கள். கோபத்தில் இருக்கும்போது நாம் பேசுகின்ற வார்த்தைகளும் எடுக்கின்ற முடிவுகளும் நம் வாழ்க்கையையே புரட்டி போட்டு விடும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். கோபத்தில் நாம் உச்சரிக்கும் ஒவ்வொரு வார்த்தைகளும் விவாதங்களும் மற்றவர்கள் நம் மீது கொண்டிருக்கும் மதிப்பை இழக்கச் செய்துவிடும். யாரேனும் உங்களை வெறுத்து ஒதுக்கினால் கவலை கொள்ளாதீர்கள். சிலரின் நிராகரிப்புகள் தான் இங்கு பல பேரை உயர்ந்த இடத்திற்கு அழைத்து சென்று கொண்டிருக்கிறது. சில நேரங்களில் உங்களை தாழ்த்தி பேசுபவர்களை அப்படியே விட்டு விலகிவிடுங்கள். ஏனெனில் அவர்களால் சிறப்பாக செய்ய முடிந்த ஒரே விஷயம் அது மட்டும்தான் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். எது ஒன்றும் தனக்கு நிகழாதவரை இங்கு எல்லாமே வேடிக்கையாகத்தான் தெரியும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். எந்த நேரத்தில் என்னென்ன திருப்பங்கள் நடக்கும் என்று எவராலும் யூகிக்க முடியாத மர்ம நாவல் மனிதனின் மனம் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். இங்கு பலரின் முக்கியமான வேலை அடுத்தவர்களின் குறைகளை கண்டுபிடிப்பதுதான். அவர்களின் வேலையை அவர்கள் சிறப்பாக செய்யட்டும். உண்மையில் உங்களிடம் குறை இருந்தால் அதை சரி செய்து கொள்ளுங்கள். இல்லையென்றால் குறை சொல்பவர்களை கடந்து செல்லுங்கள். அவர்களை மாற்ற நினைத்தால் நமக்கு அவமானம்தான் மிஞ்சும். அழும்போது தனியாக அழு, சிரிக்கும் போது நண்பர்களோடு சிரி. கூட்டத்தில் அழுதால் நடிப்பு என்பார்கள், தனியாக சிரித்தால் பைத்தியம் என்பார்கள். தாமாக தன் தவறை உணராத எவரையும் நாமாக திருத்திவிட முடியாது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அவர்களின் தவறை நீங்கள் திருத்த முயற்சிப்பது என்பது கல்லிடம் கதை சொல்வதற்கு சமம். பிறருக்கு நீ இன்பம் தருகிறாயோ இல்லையோ, யாருக்கும் துன்பம் தராமல் இருந்தாலே போதும். உனக்கு வரும் துன்பங்கள் யாரோ ஒருவரால் எளிதில் தீர்த்து வைக்கப்படும். நிதானம் தவறினால் நிம்மதி இல்லை, வாக்கு தவறினால் மரியாதை இல்லை, சிந்தனை தவறினால் சிறப்புகள் இல்லை, கவலைகளே இல்லாத மனிதனும் இல்லை என்பதை வாழ்க்கை சில வழிகளை கடந்த பிறகுதான் புரிய வைக்கிறது. எல்லாவற்றையும் அனுபவிக்க வேண்டும் என்று எண்ணாமல் சிலவற்றை அப்படியே ரசித்துவிட்டு கடந்து போக கற்றுக்கொண்டால் வாழ்க்கை சிறப்பாக நகரும். எப்போதும் தூய எண்ணங்களை கொண்டிருங்கள். ஏனென்றால் உங்கள் எண்ணங்களின் பிரதிபலிப்பு தான் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த வாழ்க்கை. எந்த எதிர்பார்ப்புமே இல்லாமல் உங்களை நேசிப்பவர்களுக்கு மதிப்பு கொடுங்கள். அதுதான் எல்லோரிடத்திலும் உங்களின் மதிப்பை உயர்த்தும். மனிதனின் உண்மையான அழகு என்பது சக மனிதனை மதிக்கின்ற போதுதான் வெளிப்படும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். எந்த அளவிற்கு பணம் சம்பாதித்து வைக்கிறோம் என்பது பெருமை அல்ல. இன்பத்திலும் துன்பத்திலும் நம்மோடு இருக்க எத்தனை பேரை சம்பாதித்து வைத்திருக்கிறோம் என்பதே வாழ்வின் சிறப்பு. எது நம்மை ஈர்க்கிறதோ அது நம்மை அடிமையாக்கும் என்பதை நினைவில் வையுங்கள். வாழ்க்கையில் யாருக்கும் எதற்கும் அடிமையாகி விடாதீர்கள். பிறகு அது தரும் வழிகள் வாழ்க்கை முழுவதும் தொடர்ந்து கொண்டே இருக்கும். எவ்வளவு ஆழமான அன்பாக இருந்தாலும் நம்மை அடிக்கடி அலட்சியப்படுத்தும் போது ஒரு கட்டத்தில் ஒதுங்கித்தான் போக வேண்டியிருக்கிறது. உங்கள் மனதில் பட்டதையெல்லாம் அப்படியே எல்லா இடங்களிலும் சொல்லிவிடாதீர்கள். மனதில் பட்டதை சொல்லும்போது சில இடங்களில் பிரச்சனைகள் முடிவுக்கு வருகிறது, சில இடங்களில் பிரச்சனைகள் ஆரம்பமாகிறது. எதிர்காலத்திற்கான மறுபெயரே போராட்டம்தான். இன்று மனதில் தோன்றும் ஆசைகள் நிறைவேறவில்லை என்றால் அது கிடைக்கும் வரை போராடு. நிகழ்காலத்தின் அனுபவம்தான் வாழ்வின் அனுபவம். இந்த சத்தியத்தை எல்லோரும் தெரிந்திருந்தாலும் இதை யாரும் ஏற்றுக்கொள்வதில்லை. ஒன்று முடிந்தவற்றை எண்ணி எல்லோரும் மனம் வருந்தி நொந்து கொண்டிருக்கிறார்கள். இல்லையேல் எதிர்காலத்தில் இது நடக்காதா என்று ஏங்கிக் கொண்டே இறுதியில் வாழ்வை தொலைக்கிறார்கள். அடிக்கடி தவறு செய்பவன் அப்பாவி, ஒரே தவறை திரும்ப திரும்ப செய்பவன் மூடன், ஒரு தவறுமே செய்யாமல் இருப்பவன் மரக்கட்டை. தன்னை அறியாமல் தவறு செய்து தன்னை அறிந்து திருத்திக் கொள்பவனே மனிதன்.